ஒரு மாலை நேரம் கிராமத்தின் எல்லையில் உள்ள பழமையான அரண்மனைக்கு அருகே ஒருவருக்கே தெரிந்த ஒரு ரகசிய பாதை இருந்தது. அந்த பாதையில் சென்று கொண்டிருந்தான் த்ரிஷ் ஒரு தைரியசாலியான இளைஞன். அவனின் உற்ற தோழி மித்ரா அவனுக்காக காத்திருந்தாள். த்ரிஷ், இங்கே வா. இந்த காட்டின் உள்ளே ஒரு மந்திர வனம் இருக்கிறது என கேள்விப்பட்டேன். அந்த வனத்தில் 3 நட்சத்திரங்களை வெகு தூரத்திலிருந்து பார்க்க முடியும். ஆனால் அவற்றை நெருங்க முயன்றால் மாயங்கள் ஏற்படும் என கூறுகிறார்கள். அவற்றை நெருங்குவது ஏன்? அதிலே என்ன மந்திரம் இருக்கலாம்? அப்போது கோவிந்தர் அவர்கள் அங்கு வந்தார். அந்த 3 நட்சத்திரங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையில் இருந்து உங்களை பல பாடங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவை. ஆனால் அவற்றை அடையும் பயணம் எளிதல்ல. த்ரிஷ், மித்ரா மற்றும் கோவிந்தர் மூவரும் அக்காட்டிற்குள் சென்று மாயவனத்தை ஆராய முடிவு செய்தனர். காடு குளிர்ச்சியாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் மாய வித்தைகள் சூழ்ந்திருந்தன. முதல் தடையை மித்ரா எதிர்கொண்டாள். திடீரென தோன்றிய ஒளிச்சுடர் அவளிடம் பேசத் தொடங்கியது. நீ உண்மையாக ஒருவரை நம்புகிறாயா? உங்கள் நட்பின் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை உள்ளது என்பதை நிரூபி என அது கேட்டது. நான் நம்பிக்கை வைத்திருப்பேன் என்று சுடருக்கு பதிலளித்தாள். அதற்குள் சுடர் மறைந்தது. 3 நட்சத்திரங்களில் ஒன்று கொஞ்சம் தெளிவாக ஒளிரத் தொடங்கியது. நம்பிக்கையின் மாயை மீறியவள் நீ என்று கோவிந்தர் வாழ்த்தினார். அடுத்த தடையை த்ரிஷ் சந்தித்தான். ஒரு பெரிய குகை வழியாக செல்லும் போது ஒரு மூலையில் இருட்டில் ஒளிந்திருந்த ஒரு மர்மமான சாயல் அவனிடம் கேட்டது. நீ எதை விரும்புகிறாய்? ஒரு எளிய வழியை ஏற்க அல்லது ஒரு கடினமான பாதையை தேர்வு செய்ய? த்ரிஷ் ஒரு கணம் யோசித்தான். கடினமான பாதை மட்டுமே என்னை சோதிக்க உதவும். அந்த நேரத்தில் குகை முழுக்க ஒளிர்ந்தது. 3 நட்சத்திரங்களில் 2வது நட்சத்திரம் பொலிவு பெற்றது. கடைசி தடையாக கோவிந்தர் தான் ஒரு வகை தியாகத்தை செய்ய வேண்டும் என்று உணர்ந்தார். இந்த மாய வனத்தை முழுமையாக கடந்து செல்ல வேண்டுமானால் நான் உங்களுக்காக ஒரு மந்திரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். த்ரிஷ் மற்றும் மித்ரா அச்சத்தில் உறைந்தனர். உங்கள் தியாகம் அவசியமா என்று மித்ரா கேட்டாள். கோவிந்தர் சிரித்தார். தியாகம் என்பதன் அழகே அதுதானே. இது உங்கள் பயணத்தை முடிக்க உதவும். அவர் மந்திரத்தை ஏற்றுக்கொண்ட போது 3வது நட்சத்திரமும் முழு ஒளிவீச்சுடன் பிரகாசம் அடைந்தது. மாயவனம் தன் பேருக்கேற்ப அர்த்தத்துடன் விளங்கியது. 3 நட்சத்திரங்களும் மித்ரா, த்ரிஷ் மற்றும் கோவிந்தரின் முன்னே ஒளி வீசின. அவை அவர்களுக்கு ஒரு மாய உலகத்தை காண்பித்தது. அந்த மாயவனம் தங்கள் பயணத்தை நிறைவு செய்து அவர்களை வாழ்த்தி மாயமாக மறைந்தது. நம்பிக்கையும் தியாகமும் திறமைக்கு இணையாக இருந்தால் வாழ்க்கை எளிதாக மாறும்.